சுப்பிரமணியன் சார் ஒரு பொருளாதார நிபுணர், ரொம்ப நிதானமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சொல்லுங்க சார். சுப்பிரமணியன் சார். பொன்வில்சன் ஐயா சொன்ன கருத்து ரொம்ப முத்தாய்ப்பான கருத்து. சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்லா செயல்படுகிறார், ஆனா எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கலான்னாரு. அவர் வாய்க்கு சக்கரை தான் போடணும். 2026 அது உண்மையாக நடக்கட்டும். சரி, ஓகே. விளம்பர அரசுன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது 70%, 30% நிறைவேற்றிட்டாங்களா சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. நம்ம வந்து முதல்வர் ஐயா அவர்கள் சொன்ன அவரோட பிரஸ் மீட்ல இருந்தே எடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். பிப்ரவரி 2023 இந்த மகளிர் உரிமை தொகை இந்த 1000 ரூபாய் ஈரோடு கிழக்கு தேர்தலை ஒட்டி அவர் அறிவித்தார். அதை வந்து செப்டம்பர் 2023 15ஆம் தேதி அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள், அவர்களின் பிறந்தநாள் அன்னைக்கு அதை வந்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு வாக்குறுதி தாங்க பெண்டிங்கா இருக்குது, அதாவது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அது மட்டும்தான் பெண்டிங்கா இருக்குது. அது நாங்க நிறைவேற்றிட்டோம், அதாவது நிறைவேற்ற போறோம் 15ஆம் தேதி அன்னைக்கு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 100% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியாச்சு. பொது வழியில சொன்ன கருத்து இது வந்து எந்த ஊடகத்திலையும் திரித்துலாம் போடுறது இல்லைங்க. அவர் சொன்ன கருத்து அதுதான் வந்து வலைதொலைகள் எல்லாம் இருக்குது. சோ இப்போ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அரசு பொது நிகழ்ச்சியில சொல்றாரு, அவர் வந்து நாங்க 78% 79% வாக்குறுதிகள், அதாவது 320 வாக்குறுதிகள் தான் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். மொத்த கொடுத்த 515 வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 70% நிறைவேற்றி இருக்கிறோம். சோ மீதி இருக்கிற வாக்குறுதிகள் நாங்க நிறைவேற்ற வந்து முயற்சி பண்றோம்ன்றார். ஒரு வருடத்திற்கு முன்னாடி, 1.5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க, ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினா 100 வாக்குறுதி நிறைவேற்றினா மாதிரின்னு சொல்ற மாதிரி ரஜினி படத்துல டைலாக் வர மாதிரி, இந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினோம்னா நாங்க 515 வாக்குறுதி நிறைவேற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஆனா இப்பதே வந்து அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டு இப்ப வந்து நாங்க வந்து 515 வந்து 380 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோன்றாரு. சோ இது மக்களுக்கு வந்து தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பென்ஷன் விவகாரங்கள்ல வருவாங்க. இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து பென்ஷன் தொகை வந்து குறிப்பிட்ட தொகை வேணும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப பென்ஷன் தொகை என்று ஒரு தொகையை வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சதவீதத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொகையை வந்து அதற்குண்டான செயல்பாட்டிற்குண்டான திட்டத்துல வந்து நீங்க முதலீடு பண்ணிக்கிறீர்களா? அதாவது நம்ம வந்து இப்ப நீங்க கலெக்ட் ஒரு 1000 ரூபாய் பென்ஷன் தொகையாக நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அதுல வந்து நான் இப்ப 700 ரூபாய் தான் கொடுக்குறேன், 700 ரூபாய்க்கு தான் நான் ஒதுக்கீடு பண்றேன் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம வருவோம். நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதி 1000 ரூபாய், அது நீங்க நிறைவேற்றவில்லை, அது வந்து மக்கள் பார்த்துப்பாங்க 2026ல. ஆனா 700 ரூபாய்க்கு எனக்காக நீங்க வந்து பென்ஷன் தொகையை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த 700 ரூபாயை வந்து கரெக்டாக ஒரு இந்த முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? ஐயா சொல்ற மாதிரி எல்ஐசியில வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி அதற்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அரசாங்க ஊழியர்கள், அதாவது அரசாங்க ஊழியர்கள் இங்க நான் குறிப்பா சொல்றது வந்து டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ், அவர்கள்ட்ட கலெக்ட் பண்ணப்பட்ட 45,000 ரூபாய், அதாவது 45,000 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த எல்ஐசில வந்து ஒரு ஆக்சுவல் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதாவது இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து பணியில் இருக்கிறாங்க, இவங்க என்னைக்கெல்லாம் வந்து வேலையை விட்டு பணி ஓய்வு பெறுவார்கள், அதற்குண்டான தொகையை வந்து எவ்வளவு கணக்கீட்டு பண்ணி நம்ம இன்னைக்கு வச்சிருக்கணும்னு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அடிப்படையில வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதன்படி கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி ரூபாய் வந்து அந்த எல்ஐசில நீங்க வந்து பணத்தை வச்சிருக்கணும்ன்றாங்க. அதை வைக்கவே இல்லை பணம், சரிங்களா? அதாவது இன்னைக்கு தேதியில வைக்கவே இல்லை. அதை தாண்டி மக்கள்கிட்ட ஒரு 4,500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 4,500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண பணத்தை வந்து திருப்பும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அதை வந்து இந்த அரசாங்க நிறுவனங்களை, அதாவது இங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த போக்குவரத்து நிறுவனங்களை நடத்துவதற்காக செலவு பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கு வந்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல பதில் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எனக்கு கேஷ் லாஸ் கண்டினியூஸா இருந்துட்டு இருக்குது, நட்டம் வந்து கை காசு நட்டம் நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால நாங்க வந்து ஊழியர்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண பணத்தை, ஊழியர்கள் இருந்து கலெக்ட் பண்ண பணத்தை உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் பணத்தை செலவு பண்ணதற்கு? ஊழியர்கள் இருந்து எந்த பணத்தை கலெக்ட் பண்ணினாலும் அந்த நிறுவனம், அது வந்து தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த பொதுத்துறை நிறுவனமாக சரி, அது வந்து ஒரு ட்ரஸ்டியாக அவங்களை தங்களை பாவித்துக் கொண்டு அந்த பணத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். அந்த பணத்தை வந்து இவங்க வந்து அன்றாட செலவுகளுக்கு செலவு பண்ணிட்டு, அதனால பணம் அன்றாட செலவுக்கு எனக்கு பணம் இல்லாதனால செலவு பண்ணிட்டேன்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது நீங்க ஏதாவது ஒரு தனி நிறுவனம் பண்ணினா உடனே நீங்க எவ்வளவு கேஸ் போடுறீங்க? இதே அரசாங்கம் தவறு பண்ணினா யார் கேட்கறாங்க? அந்த அரசாங்கம் பண்ணுகின்ற தவறுகளை கேட்பதற்காகத்தான் 5 வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஆனா இந்த மாதிரி தவறுகள் வந்து அடிக்கடி நிகழுமாயின் 1 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் இருந்தாலும் பரவாயில்ல.
யார் சரியாக பண்ணுகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு வந்து அந்த அவகாசம் கிடைக்கும். அதனால 2100 14 மாதங்கள் 15 மாதங்கள் தான் இருக்குது. சோ அதனால வந்து இனிமே இவர்கள் கொடுக்க போற வாக்குறுதிகளை, அதாவது நீங்க சொன்னீங்க எப்படி வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னு இல்லையா, இனிமே உங்களுக்கு தெரியும், நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அனைத்து நிதிநிலை அறிக்கைகளும் உங்களால் விவாதிக்கப்பட்டது, உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க வந்து இந்த உங்க மேனிஃபெஸ்டோ பிளான் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறீங்க இல்லையா, அந்த குழுல உள்ளவங்க ஆளுமை மிக்க தலைவர்கள், எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களும் இருந்தவர்கள், 20-30 வருடங்கள் இருந்தவர்கள். அவர்களுக்கு தெரியாதா ஒரு வாக்குறுதியை வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும் தெரியாதா? நமக்கு இன்னைக்கு மார்ச் 2021 வந்து நம்மளோட எவ்வளவு கேஷ் பொசிஷன் தெரியும் இல்லையா, அதை வைத்துக் கொண்டுதானே நீங்க அடுத்து போகின்ற 5 வருடத்துக்கு வருமானம் எவ்வளவு வரப்போகுது, இந்த துறைகளுக்கு எவ்வளவு செலவு, அதை வைத்தானே கொடுக்கணும் நீங்க. சரி, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து விட்டு மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைச்சு நீங்க வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறீங்க. அத மாதிரியான வந்து அந்த காலம் கடந்து விட்டது. இனிமே அதாவது ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி திமுகவுக்கு வந்து அதிமுக எதிரி, குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா எதிரின்றத வந்து அவர் இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து 69% இடஒதுக்கீடு சட்டமாயிடுத்து, அதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்தாம தடுக்க முடியுன்றதுக்கு தான் இந்த 6 லட்சம் அரசாங்க பணியிடங்களை வந்து நிரப்பாம இருக்கிறார். இப்ப நீங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு 16 லட்சம் பணியிடங்களை வந்து மொத்தமாக இருக்கிறது. அதுல 69% வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 13 லட்சம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அவங்களுக்கு 69% ரிசர்வ்டு கேட்டகரிஸ் கொடுக்கணும். இப்ப நீங்க 6 லட்சத்தையே குறைச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, அதுல கிட்டத்தட்ட 2,10,000 பணியிடங்கள் வந்து உரியவர்களுக்கு போகாது. அதாவது அம்மையா ஜெயலலிதா வந்து இந்த 2,10,000 மக்களுக்கு வந்து பணியிடம் போக வேண்டும் என்று ஒரு சமூக நீதிக்காக இயற்றப்பட்ட சட்டம் தோற்கடிக்கப்படுகிறது, இன்டைரக்டா தோற்கடிக்கப்படுகிறது. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு குறிப்பா ஐயா பொன்வில்சன் சொல்லும் போது சொன்னாங்க, இது மாதிரி நீங்க பென்ஷன் எல்லாம் கரெக்டா கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிட்டு அதை வருவாய்க்கு எடுத்துக்கொண்டு விட்டு தானே வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க, அப்ப ஏன் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்கிறாங்க. ரொம்ப சரியான வாதம். அதாவது தனியார் நிறுவனங்கள சிடிசின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் டு த கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீர்கள், ஒரு தொழில்துறை நடத்துகிறீர்கள் என்றால் நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு ரேட் பர் கிலோமீட்டர், அதாவது போய் பேருந்துகளுக்கு பிக்ஸ் பண்றீங்க, இல்ல எலக்ட்ரிசிட்டில வந்து யூனிட் பர் இதுக்கு ருபீஸ் பர் யூனிட் பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா மின் வாரியத்துல என்னென்ன செலவுகள் நம்ம பண்றோமோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எவ்வளவு மின்சார யூனிட்கள் நம்ம தயாரிக்கிறோமோ அதையால் வகுத்த விட்டு தான் அந்த ஒரு யூனிட்டை ரேட்டை பிக்ஸ் பண்ணுவோம். ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு பஸ் சார்ஜ் பிக்ஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க எல்லா காசையும் நீங்க உள்ள போட்டு பண்ணிருக்கீங்க. அப்படி போடல அப்படின்னா இந்த நிர்வாகம் வந்து சீரழிந்து விட்டதுன்னு சொல்லிக்கலாம், அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லிக்கலாம். அதை போட்டு விட்டு அந்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி விட்டு எங்களோட அரசாங்கத்தோட பணத்தையும் அதுல உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மள்ட்ட வசூலித்து விட்டு, அது வந்து பேருந்துல போகிற டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துல கலெக்ட் பண்ற அந்த யூனிட் மின்சார கட்டணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து மீண்டும் உள்ள உரியவர்களுக்கு நீங்க பணத்தை சேர்க்கல அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசடி. சரி, அதுதான் பாக்குறேன். இப்போ அது வந்து இப்போ ஐயா இப்ப சொன்ன மாதிரி இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை, அதாவது அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் இத மாதிரி வந்து பென்ஷனுக்கு மூலமாக வசூலிக்கப்பட்ட பணம், அது வந்து உரிய பணம் வசூலிக்கப்பட்டதா, வசூலிக்கப்பட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதான்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். அது மாதிரி கிராஜுவிட்டி ஃபண்ட், இந்த பென்ஷன் அண்ட் கிராஜுவிட்டி வந்து அது ஊழியர்களின் அந்த கடைசி கால வாழ்க்கைக்கு வந்து பேருதவியா இருக்கிற பணங்கள், அது வந்து ஒழுங்கான முறையில் கலெக்ட் பண்ணப்பட்டது செலவிடப்பட்டதா, அது இன்வெஸ்ட்மெண்ட்ல செலவிடப்பட்டிருக்கான்றது வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் என்பது நம்மளை வஞ்சித்து வருகிறது, கண்டிப்பாக வஞ்சித்து வருகிறது தெரியும் எல்லாருக்கும்.